இன்றைக்கி ஆடி 18 இல்லையா? ஸோ எங்கள் ஏரியா சைட் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஸ்பெஷல் இந்த டே. ஸோ அதனால தான் இங்கே லோக்கல் ஹாலிடேவே விட்டுருக்காங்க. சண்டே ஒர்க்கிங் டேவாக வச்சுட்டு மண்டே வந்து லீவ் விட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சதே லேட்டு தான். 8:30 போல் தான் எழுந்திரிச்சேன். நைட்டு தூங்குனது லேட்டு, அதனால் காலைல எழுந்திரிச்சது லேட்டு. ஸோ எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு சிக்கன் குழம்பு இட்லிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2 மணி 2:30 போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுயமும் வடையும் செஞ்சுருந்தோம். இந்த டே அன்றைக்கி இதுதான் செய்வாங்க, இதுதான் ஸ்பெஷல். ஸோ அதை 2யும் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு 5:30 போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு. ஸோ இன்றைக்கி போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டோடு கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. இந்த டே அன்றைக்கி எங்கெங்கேயோ இருந்து எல்லாமே அந்த இடத்துக்கு வருவாங்க கோவிலுக்கு. அதாவது காவேரி கரையோரமாக மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் இருக்கா மாயனூரில். ஸோ அங்கே தான் வருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா பையன் கூடலாம் க்யூட்டாக இருந்தான். தூக்கி கொஞ்சிட்டு அவனோட சேர்ந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நிறைய பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்கலாம், விற்றுட்டு இருந்தாங்களா. நிறைய அங்கே கடைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து எங்கள் ரணாவுக்கும் அந்த இப்போ காமிச்ச இல்லையா சாகித்தன் அவன் பேர். ஸோ அவனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டாய்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ அப்படியே கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த டைமில் கோவிலுக்கெலாம் போக முடியாது உள்ளார, ஆனால் வெளியிலேயே சுற்றி ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு 8:30 போல் வந்தாச்சு.